ஹாய் ரோக்லே, வெரி குட் ஈவினிங். இந்த ஸ்பெஷல் வீடியோ வந்து ஓன் வாய்ஸ் வீடியோ வந்து விஜய் வைஷு, அப்புறம் நாஞ்சல் விஜய், அப்புறம் ஜென்ரலாகவே ஜாய் கிறிசல்டா மாதிரி லவ் பண்ணுறேன் ஆனால் தப்பான பர்சனை லவ் பண்ணி மாட்டிக்கிட்டு முழிக்கிற எல்லாத்துக்குமே பொதுவாக இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து விஜய் வைஷு, நீங்கள் வந்து 11 வருஷமாக பழகியிருக்கேன், 7 வருஷமாக பழகியிருக்கேன், அவருக்கு வீடு எப்படி தெரியும்? இப்போ கூட ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்தேன், அவருக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் என் வீடு இருக்குதுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு நிறையா டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களே. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க, நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸாக இருந்தீங்க, நீங்கள் 2 பேரும் புருஷ முண்டாட்டியாக கூட இருந்தீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இருந்தீங்க, இப்போ இல்லை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எப்போ அவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னு தெரியுதோ அப்போவே நீங்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணும். அப்போவே நீங்கள் தைரியமாக வந்திருக்கணும். அப்போ விட்டுட்டு இப்போ குடும்பம் நடத்தி 2 வருஷம் கழித்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து சொல்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தான் ரொம்ப கேவலம். அவர் எப்படியோ போயிட்டு தான் இருப்பார், ஆனால் உங்களுக்கு நீங்கள் தனியாக இருக்கனால அது உங்களுக்கு தான் பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் அவர் கூட வந்து பெட் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்கிறீங்க. பெட் ஷேர் பண்ணிங்களா? 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணீங்க. உங்களை அவர் ரேப் பண்ணாரா? அவர் கட்டாயப்படுத்தினாரா? இல்லைல்ல. 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு பிடிச்சி போய் வயிற்று பசி மாதிரி உடம்பு பசியை வந்து தீர்த்துக்கிட்டீங்கன்னே வச்சுக்கோமே, அது உண்மைன்னே வச்சுக்கோமே. அப்போ நீங்கள் 2 பேருமே ஒத்து போய் பெட் ஷேர் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவரை, அவங்க ஃபேமிலியை, அவங்க ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தோட இதில் வந்து அவரோட இமேஜை நீங்கள் புட் டவுன் பண்ணுறதுக்கு இது வந்து ராங்கான டைம். நீங்கள் ஓப்பன் அப் ஆனது வந்து ராங்கான டைம். இன்னொன்று, நீங்கள் வந்து என்ன டிமாண்ட் வைக்கிறீங்க கமிஷனர் ஆஃபீஸில்? அவர் வந்து என்கிட்ட பேசணும், பழைய மாதிரி வரணும். நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், உங்களுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ அவங்க வந்து நார்மல் விமனாக இருந்தாங்கன்னா, உங்களை மாதிரி டிரான்ஸ் இல்லை, நார்மல் தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இந்த மாதிரி நாஞ்சல் விஜய் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. இதே மாதிரி வேறு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இதே கேஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் உங்கள் தங்கச்சியை வந்து கன்வின்ஸ் பண்ணி போங்க மாப்பிள்ளை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு உங்கள் தங்கச்சி மாப்பிள்ளையை வந்து வாரம் அனுப்பிச்சுடுவீங்களா? அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஓகே அந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பெட் ஷேர்லாம் பண்ணியிருக்கீங்க, இப்போவும் வாரம் போங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? போய் மீட் பண்ணுங்கள், பேசுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டிங்கள. உங்கள் சொந்த அக்கா தங்கச்சின்னா நீங்கள் அந்த மாதிரி சொல்ல மாட்டிங்கல்ல. பிரிஞ்சிரு, வேண்டாம், அவன் கல்யாணம் பண்ணிட்டான், நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு போ, உனக்கு 1008 நாஞ்சல் விஜய் கிடைப்பாங்க, அந்த மாதிரி தானே சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி இப்போது நினச்சிக்கோங்க, யார்கிட்டையும் நம்ம வந்து எனக்கு லவ் கொடு, கேர் கொடு அப்படின்னு பாசத்துக்கு அக்கறைக்கு பிச்சை எடுக்க முடியாது. அது ஒரு பாயிண்ட்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை பிடிச்சிருக்குன்னா நம்மள்கிட்ட இருக்க ஃப்ளாஸும் பிடிக்கும், நம்மள்ட்ட இருக்க நல்லதும் பிடிக்கும். அப்படி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும், அப்பா அம்மாவாக இருந்தாலும் நம்மள்ட்ட இருக்க நல்லதும் பிடிக்கும், கெட்டதும் பிடிக்கும். ஒன்ஸ் பிடிக்காமல் போயிடுச்சுன்னா, இப்போ நாஞ்சல் விஜய்க்கு உங்களை பிடிக்காமல் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன திருப்பி என் கூட பேசுங்க அப்படின்னு நீங்கள் எங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கனாலும் அவர் வந்து பேச போகிறது கிடையாது. பழைய பாண்டிங் வந்து உடஞ்சி போனது தான். கண்ணாடி உடஞ்சா எப்படியோ அந்த மாதிரி தான். அதனால் விஜய் வைஷ்ணு, நீங்கள் வந்து அவருக்கு காசு கொடுத்துருக்கீங்கன்னா உங்கள் தப்பு, நீங்கள் காசு கொடுத்து பழக்குனது தப்பு. இல்லைன்னா அதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் வச்சுருக்கணும், கூகுள் பே பண்ணியிருக்கணும். எவிடன்ஸ் வச்சுட்டு கேட்டிங்கன்னா அவர் காசு திருப்பி கொடுத்துருப்பாரு. இப்போ எல்லா வழியிலையும் அவர் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட தப்பு. இப்போது ஒன்றும் கெட்டு போகலை, யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் மனசில் வைக்காமல் சொல்லிட்டீங்கல்ல, உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ யார் அவரை கெட்டவர்னு நினைக்கணுமோ, யார் நல்லவர்னு நினைக்கணுமோ அவங்க மக்கள் வந்து டிசைட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி மெடிசன் எடுக்கிறீங்க டிப்ரெஷனுக்கு. வேறு யாராச்சும் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஆண்டவன் அனுப்புவான். நீங்கள் அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணுங்கள். உங்களை விட்டுட்டு போகாத மாதிரி உங்களோட லாஸ்ட் பிரெத் வரைக்கும் யாராச்சும் உங்களை பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க. நீங்களும் ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃபு, உங்களோட கரியர் பார்த்து போயிட்டே இருங்க வைஷ்ணு. ஒரு எல்டர், ஒரு அக்காவாக சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு விஜய் வைஷுக்கு என்னோட ஃப்ரீ சஜஷன், அட்வைஸ் சொல்ல மாட்டேன், சஜஷன். ஏன்னா இது பப்ளிக் வந்துருச்சு. நீங்களும் நாஞ்சல் விஜயும் தனிப்பட்ட முறையில்
சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, பப்ளிக் கொண்டு வராமல் இருந்தீங்கன்னா, பப்ளிக் தலையிட தேவையில்லை. நான் பப்ளிக்காக தான் நான் என்னோடய ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நாஞ்சில் விஜய் அவங்க ஒய்ஃபு 2 பேருமே சூப்பராக வீடியோ ரிப்ளை போட்டிருந்தீங்க. உண்மைத்தன்மை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது வந்து நாஞ்சில் விஜய்க்கும் வைஷுக்கும் பெட்ரூமில் என்ன நடந்தது அப்படிங்கிறது அவங்க 2 பேர்த்துக்கும் ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். நாஞ்சில் விஜய் ஒய்ஃபுக்கு சொல்கிறேன். இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் இப்போ அவர் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, நேர்மையாக ஒரு வாழ்க்கையை நடத்தணும்னு பார்க்குறாரு. மேபி அவர் தப்பு பண்ணியிருந்திருக்கலாம், பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எந்த எவிடன்ஸுமே கிளியராக இல்லை. வைஷு சொல்கிற இதில் எந்த எவிடன்ஸுமே கிளியராக இல்லை. சும்மா ஃபோட்டோஸ் வச்சு நம்ம ஒருத்தர் கூட ஃபோட்டோ எடுக்கிறத வச்சு அவங்க கூட நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்திருக்கோம் அப்படின்ட்டு எந்த ப்ரூஃபுமே கிடையாது. பணம் கொடுத்ததுக்கும் எந்த ப்ரூஃபும் அவங்கள்ட்ட இல்லை. அதனால் நாஞ்சில் விஜய் அவங்க ஒய்ஃப் குழந்தை, நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இது ஒரு கெட்ட நேரம் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்க. உங்களை நம்புகிறவங்க நம்புவாங்க, உங்களை அசிங்கமாக நினைக்கிறவங்க நினைப்பாங்க. யாரோட நினைப்பையும் நம்ம மாற்ற முடியாது. அவங்களுக்கு மூளை இருக்குது. அவங்க தப்பா நீங்கள் தப்பா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் ஜாய் கிறிஸ்டல்டா இன்னொரு ஜாய் கிறிஸ்டல்டா உருவாகாமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பராக ஒருத்தர் டிவோர்ஸியாக இருக்கீங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்களா, செப்பரேட் ஆகிட்டாங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களா, என்னவா காரணம் இருந்தாலும் இன்னொரு ஆணை நீங்கள் வந்து செகண்டாக மேரேஜ் பண்ணுறீங்க, இல்லை லிவிங்கில் போய் இருக்கிறதுக்கு போகிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிவிங் டுகெதர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பு. அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். ஒரு ஆணும் பெண்ணும் லிவிங் டுகெதரில் இருக்காங்கன்னா, அந்த பெண்ணு பிரேக்கப் பண்ணிட்டார் அந்த ஆண் அப்படின்னா அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். அதில் குழந்த கன்சீவ் ஆகிட்டாங்கனாலும் அந்த குழந்தைக்கு அவர் தான் அப்பா, பயாலஜிக்கல் ஃபாதர் அவர் தான், சாகிற வரைக்கும் அவர் தான் டேக் கேர் பண்ணணும். இப்போ ஜாய் கிறிஸ்டல்டா மேபி அவர் அவங்களும் அலோனாக இருந்தாங்க, இவங்க ஒரு அலோனாக இருந்தாங்க. 2 பேருமே அவங்க ஒய்ஃப்லேருந்து செப்பரேட் ஆகியிருக்காங்க, இவங்க ஹஸ்பண்ட்லேருந்து ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த தனிமை இருக்குல்ல, தனிமை வந்து யாராச்சும் ஒருத்தர் நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, நம்மளுக்கு 24/7 நம்மளுக்கு இருக்க மாட்டாங்களா, நம்மளோட கஷ்ட நஷ்டம் சந்தோஷம் எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்களா. அம்மா இருக்கட்டும், அக்கா இருக்கட்டும், அவங்களுக்கு அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க ஜாய் கிறிஸ்டல்டாக்கு. ஆனால் அந்த ஒரு ஹஸ்பண்ட் இடத்துல ஒருத்தர் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். அது 60 வயசு கிளவியாக இருந்தாலும் சரி, 40 வயசில் புருஷனை விட்டு பிரிஞ்சாலோ, புருஷன் இறந்துட்டாலோ, இந்த ஏக்கம் எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். அந்த டைமில் மிஸ்டர் ரங்கராஜன் அவரும் கரெக்டாக அலோனாக இருக்கவும், பொண்டாட்டிகிட்டேருந்து பிரிஞ்சு இருக்கவும், சரி இவங்களும் தனியாக இருக்காங்கன்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தருக்கு ஷோல்டராக இருந்திருக்கலாம். கொஞ்சம் நாள் கழித்து அவருக்கு வந்து ஐயோ பொண்டாட்டி பிள்ளை அப்படின்னு ஞாபகம் வந்திருக்கும். இது வந்து நிறைய ஆம்பளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் போயிடுவாங்க. அழகை பார்த்தோ, பாசத்தை பார்த்தோ சாப்பாடு பரிமாறுறாங்க. ஏன் பொண்டாட்டி பரிமாற மாட்டாங்க? அவங்க 24 மணி நேரம் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. பொண்டாட்டி கஷ்டப்படுறதெல்லாம் தெரியாது புருஷனுக்கு. எனக்கு வந்து சாப்பாடு வைக்கல, எனக்கு வாரம் 2 நாள் பெட் ஷேர் பண்ணல, அதனால நான் வந்து ஒரு சக்காலத்தையை தேடுறேன் அப்படின்ட்டு ஜென்ஸ் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இது போர் அடிச்சிருச்சு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப் போர் அடிச்சிருச்சுன்னா பழையபடி பொண்டாட்டிட்ட குழந்தைங்கள்ட்ட ஒன்றுமே ஆகாத மாதிரி போயிடுவாங்க. இது ஜாய் கிறிஸ்டல்டா ரங்கராஜ் இவங்களோட கேஸ்லேயும் எல்லோரும் வந்து ஜாய் கிறிஸ்டல்டாவை தான் ப்ளேம் பண்ணுறாங்களோ இல்லைய, ரங்கராஜுக்கு அது எஃபெக்டும் ஆகலை, ரங்கராஜ் அதை மைண்டும் பண்ணல, அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இவங்க தான் அடுத்தது ஃப்யூச்சர் என்ன ஆகும், குழந்தை என்ன ஆகும்ன்ட்டு இவங்க தான் வரிடாக இருக்காங்க. ஆக மொத்தத்தில் கடைசியில் லேடிஸ் தான் இங்கே பாதிக்கப்படுறாங்க வரவங்களே. அதனால் இன்னொரு ஜாய் கிறிஸ்டல்டா உருவாகாமல் இருக்கிறதுக்கு செகண்டாவோ இல்லை ஃபஸ்ட்டாவோ உங்கள் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அவங்க ப்ராப்பராக டிவோர்ஸ் ஆனது காப்பீஸ் இருக்கும், ஃபைனல் ஆர்டர் வந்திருக்கும், டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அந்த காப்பியை பார்த்துட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்கள். இப்போ ஜாய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இவர் மாட்டியிருப்பார். அப்போவே தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து இல்லீகல் ஒய்ஃபாக தான் போகிறாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து கோயிலில் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணனால தான் இவர் வந்து திருட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஜாய்க்கு தெரியல. வேணும்னு பண்ணாங்களா, இன்னோசென்ட்டாக இருக்காங்களா, நிஜமாவே இல்லை இன்னோசென்ட் இல்லாமல் கன்னிங்காக இவங்க வந்து மாட்ட வச்சுருக்காங்களா, அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனால் பொதுவாக நான் சொல்கிறேன்,
4 பேர்த்த கூப்பிட்டு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவங்க திருட்டு கல்யாணம் மாதிரி தான் 2 பேர் நிற்கிற பிக்கு தான் இருக்குது. அதில் எந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இன்வால்வே ஆகலை அவங்களே. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா சிக்கியிருப்பாங்க. ஏன்னா ரெஜிஸ்டர் மேரேஜில் 2 பேர்த்தோட டிவோர்ஸ் ஃபைனல் ஆர்டர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தான் கேட்டுட்டு ரெஜிஸ்ட்ரார் வந்து அந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்தால் தான் ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணுவாங்க. அதனால் யாருமே கல்யாணம் வந்து ஒரு அழகான ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ ஒரு ஆணையோ பெண்ணையோ கல்யாணம் பண்ணுறோன்னா கல்யாணம் வந்து ஒரு அழகான ஒரு போர்ஷன் லைஃப்பில். கல்யாணம் தான் லைஃப் அப்படி கிடையாது, செக்ஸ் தான் லைஃப் அப்படின்னு கிடையாது, பார்ட் ஆஃப் லைஃப். ஆனால் கல்யாணம் வந்து ரொம்ப நம்மளை எஃபெக்ட் பண்ணும். அம்மா அப்பாவை நம்ம சூஸ் பண்ண முடியாது, ஆனால் ஹஸ்பண்டை சூஸ் பண்ணலாம். இவங்க அம்மா அப்பாவோட ரெப்ளிகா, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அம்மா அப்பாவோட ரெப்ளிகா. நம்மளை கடைசி நிமிஷம் நம்மளோட கடைசி பிரெத் வரைக்கும் பார்க்க போகிற ஒரு உறவு. அதனால் கரெக்டான ஆளை சூஸ் பண்ணுங்கள். சும்மா கமிஷனர் ஆஃபீஸில் போய் நிற்கிறதுல, ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுல ஒன்றுமே இல்லை. ப்ரெஸ் பீப்புள் நீங்களும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. எது உண்மை இல்லை தெரிஞ்சுக்கிட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள். டிஆர்பி வச்சு அடுத்த ஜென்ரேஷனை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறீங்க. இன்னும் எத்தனையோ ஜாய் கிறிசல்டா, எத்தனையோ வைஷு வந்து இன்னும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே ஒரு 10 நாளுக்குள்ளேயே 2 பேர் வந்துட்டாங்க வெளியே. இன்னும் எத்தனை பேர் எனக்கு பிள்ளைய கொடுத்துட்டான், என்னை வந்து காசு வச்சு ஏமாற்றிட்டான், என் கூட செக்ஷுவலாக இருந்தான் அப்படின்னு சொல்லி இன்னும் எத்தனை வைஷு எத்தனை ஜாய் கிறிசல்டா வரப்போகிறாங்கன்னு தெரியல உறவுகளே. ஆனால் கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நம்ம சூஸ் பண்ணும்போது கரெக்டான ஒரு ஆளை பார்த்து சூஸ் பண்ணணும். ப்ராப்பராக இல்லைன்னா அதுலேருந்து வெளியே வந்துடணும். குழந்தை பெற்றுக்கும் போதும் யோசனை பண்ணும். ஜாய் கிறிசல்டாக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்குது, அவருக்கு மாதம்பட்டிக்கும் ஆல்ரெடி குழந்தை இருக்குது. அப்போ இன்னொரு குழந்தை தேவையே இல்லையே. பொம்பளை பிள்ளை நம்மளை பார்க்க போதா, அல்ல ஆம்பளை பிள்ளை பார்க்க போதா? நம்ம ஒரு லீகலாக கல்யாணம் பண்ணியிருக்கோன்னா அடுத்த குழந்தைக்கு ஓகே. இல்லீகலாக இருக்கும்போது நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கணுன்னு அவசியமே கிடையாது. அவ்வளோ முட்டாளாக யாரும் இருக்கவும் மாட்டாங்களே இந்த காலத்தில். அதனால் கேர்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ணுங்கள் வரவங்களே. நல்லா வேலை செய்யுங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நேர்மையாக வாழ்கிறதுக்கு பாருங்கள். பொண்ணோ ஆணோ பார்ட்னரை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சரியா? பாய் வரவங்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.